அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நகரங்களுக்கு இடையிலான எரிபொருள் போக்குவரத்து கட்டணத்தை 25% அதிகரிப்பதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உடன்பாடு தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து இன்றைய தினம் முதல் எரிபொருட்கள் போக்குவரத்து நடவடிக்கைகள் வழமை போல் முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய தனியார் எரிபொருள் பாரவூர்தி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவுகின்ற கடுமையான வறட்சியான வானிலை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். எனவே நீரை வீண்விரயம் செய்யாது அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு அவர் பொதுமக்களை கோரியுள்ளார். அத்துடன் அளவுக்கு அதிகமாக நீரை பயன்படுத்தினால் உயரமான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கும் குழாயூடாக நீரை பெற்றுக் கொள்ளும் இறுதி முனையத்தில் உள்ள இடங்களுக்கும் செல்லும் நீரின் அழுத்தம் குறையக்கூடும். நாட்டில் வறட்சி நிலைமை மேலும் மோசமடைந்தால் எதிர்வருகின்ற நாட்களில் நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். எனவே தடையின்றி நீர் விநியோகத்தை முன்னெடுத்து செல்வதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று நீர்வளங்கள் மற்றும் நீர் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஆகியவற்றை ஏற்றிய கப்பல் ஒன்று இன்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைக்க உள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் பின்னரே குறித்த எரிபொருள் கப்பல் இன்றைய தினம் நாட்டிற்கு வந்தடைய உள்ளது. இலங்கை முழுவதும் தற்போது நிலவி வருகின்ற வெப்பமான காலநிலை மே மாதம் வரை நீடிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. குறைந்த காற்றின் வேகம் மற்றும் சீரற்ற காற்றை கொண்ட முதல் இடைப்பருவ காலத்தில் நாடு தற்போது உள்ளது எனவும் இதுவே வெப்பம் அதிகரிக்க காரணம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் அஜித் விஜயமன்ன தெரிவித்துள்ளார். காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரையிலான நேரமே மிகவும் வெப்பமான நேரம் என்றும் இந்த நேரத்தில் பொதுமக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறும் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதனால் மக்கள் நீரேற்றத்துடன் இருக்கவும் வெளிநிற ஆடைகளை அணியவும் வெயிலில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டாரவளை பகுதியில் நேற்றைய தினம் குளவிக்கொட்டு கீழக்கான 10 பாடசாலை மாணவர்கள் பண்டாரவளை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை குறித்த மாணவர்கள் பாடசாலை வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போதே திடீரென கலைந்த குளவிகள் மாணவர்களை கொட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹேட்டன் வன அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காட்டுப்பகுதியில் நேற்று மதியம் இனம் தெரியாதோரால் தீ வைக்கப்பட்டுள்ளது. மலையகத்தில் நிலவுகின்ற கடுமையான வறண்ட வானிலை காரணமாக ஏதேனும் ஒரு குழுவினர் தொடர்ந்து காடுகளுக்கு தீ வைத்து வருவதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஹேட்டன் வன அலுவலகத்தின் அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து காடுகளுக்கு தீ வைப்பது குற்றச்செயலாகும். எனவே தீ வைப்போர் இனங்காணப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கிரிகத்தேன போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு தாக்குதலால் தொடங்கிய ஈரான் மீதான போர் 4வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார அதிர்ச்சியை எதிர்கொள்ளும் அபாயத்தில் உள்ளது. உலக எண்ணெய் சந்தையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பாதிப்பு காரணமாக எரிபொருள் விலை உயர்வு, பற்றாக்குறை மற்றும் சப்ளை தடை ஆகியவை இலங்கையின் மீட்சியை சவாலுக்குள்ளாக்கியுள்ளன. எரிபொருள் சேமிப்புக்காக அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 4 நாள் வேலை வாரம் நடைமுறையில் உள்ளது. தனியார் துறையினரும் இந்த நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு ஊக்குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை 2022 பொருளாதார நெருக்கடியை நினைவூட்டுகிற நிலையில் இலங்கை முழுமையாக எரிபொருள் இறக்குமதியை நம்பியிருப்பதால் இந்த மோதல் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீன்பிறப்பாக்கிகள், மீன்பிடி படகுகள் மற்றும் விவசாய வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அல்லாத வகைகளுக்கு QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த விடயத்தை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி வாகனங்கள் அல்லாத வகைகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு வருகின்ற வாரத்தில் அதிகரிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த பயணிகள் போக்குவரத்து சொகுசு பேருந்து ஒன்று தெற்கு அதிவேக வீதியின் வெளிப்பண்ண இடைமாறல் பகுதிக்கு அருகில் தீப்பிடித்து எரிந்துள்ளது.
குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் 1:55 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் பேருந்து முழுமையாக தீக்கிரையாகியுள்ளதுடன் தீ விபத்தினால் பயணிகளுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தனது மிகப்பெரிய கடனை கடந்த ஆண்டிலேயே செலுத்த முடிந்துள்ளதாக கிராமப்புற அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார். குருநாகலவில் நடைபெற்ற சமூக அபிவிருத்தி சபை பிரதிநிதிகளுக்கான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மிகப்பெரிய கடன் திருப்பிச் செலுத்துதல் 2028ஆம் ஆண்டில் நிகழும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்த போதிலும் அரசாங்கம் 2025ஆம் ஆண்டிலேயே 3,900 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தவணையை செலுத்தி முடித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக 2,100 முதல் 2,200 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை செலவிட்ட போதிலும் அரசாங்கம் 1,700 மில்லியன் அமெரிக்க டாலர் உபரியை பதிவு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அந்த ஆண்டில் ஈட்டப்பட்ட 29,300 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் சுமார் 27,600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டுமே செலவிட்டதன் காரணமாக இந்த உபரி ஏற்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ராம்புக்வெல உள்ளிட்ட குழுவினர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் தீர்ப்பளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்முதல் நடைமுறைகளை மீறி சுகாதார பொருட்களை கொள்வனவு செய்ததன் மூலம் இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது தனிப்பட்ட பணத்தில் இருந்து 75 மில்லியன் ரூபாய் நஷ்டஈட்டை அரசாங்கத்திற்கு செலுத்துவதற்கு வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை சுகாதார அமைச்சின் அன்றைய செயலாளர் ஜனக சந்திரகுப்த மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் SD ஜாரத்ன ஆகியோர் தலா 50 மில்லியன் ரூபாவினை செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அம்பாறை குமண தேசிய பூங்காவிற்குட்பட்ட பம்பரகஸ்தலாவ ஆரண்ய சேனாசனத்திற்கு அருகில் அமைந்துள்ள குடும்பிக்கலை தபோவனத்தில் தங்கியிருந்த பிக்கு ஒருவர் சிறுத்தை தாக்குதலுக்குள்ளாகி கடந்த 25ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்த 45 வயதுடைய நந்த தேரர் என்பவரே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பம்பரகந்த ஸ்தலாவ பகுதியில் உள்ள தொல்பொருள் சிதைவுகளை கொண்ட குகை ஒன்றில் இவர் தியானத்தில் ஈடுபட்ட நிலையில் நீண்ட நேரமாக தேரர் குறித்த தகவல்கள் ஏதும் கிடைக்காததால் குறித்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்ட போது வனப்பகுதிகளுக்கு அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிறுத்தையின் தாக்குதலால் தேரரின் கழுத்து மற்றும் மார்பு பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தைச் சூழ சிறுத்தையின் கால்தடங்கள் தெளிவாக காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த தேரரை தவிர இன்னும் சில பிக்குகளும் அந்த பகுதியில் தங்கியிருந்து தியானத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வன விலங்குகள் அதிகமுள்ள தேசிய பூங்காவிற்குள் இவ்வாறு தங்கியிருப்பது உயிருக்கு ஆபத்தானது என்று சுற்றாடல் ஆர்வலர்கள் நீண்ட காலமாக எச்சரித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் விவசாயத்திற்கு தேவையான உர நெருக்கடியும் பாரியளவில் உருவெடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அரசாங்கம் இனியும் தாமதிக்காமல் உடனடி தீர்வுகளை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று அவர் நேற்றைய தினம் விசேட அறிக்கை ஒன்றின் மூலம் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கம் தற்பொழுது கையிருப்பில் உள்ள உர அளவு போதுமானது என கூறினாலும் யதார்த்த நிலை அவ்வாறு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். பெரும்போகத்தில் 8 லட்சம் ஹெக்டேயர் மற்றும் சிறுபோகத்தில் 5 லட்சம் ஹெக்டேயர் பயிற்சிக்காக சுமார் 1,50,000 மெட்ரிக் டன் யூரியா அவசியமாகும். சோள செய்கைகளுக்கு 15,000 மெட்ரிக் தொண்டும் தேயிலை செய்கைகளுக்கு 25,000 மெட்ரிக் தொண்டும் மேலதிகமாக தேவைப்படுகின்ற நிலையில் அரசாங்கம் 1 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா இருப்பதாக கூறினாலும் அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் உரமில்லாமல் பாரிய இன்னல்களை எதிர்நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறும் முடிவுகளை வெளியிடுவது குறித்து பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரிலியனுக்கே கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த பரீட்சை பெறுபேறுகளை சித்திரை புத்தாண்டுக்கு முன்னதாக வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் மதுபோதையில் வீதியில் உறங்கியவர் மீது மோட்டார் சைக்கிள் மோதி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார்.
தொடர்புடைய நபர் நேற்று முன்னிரவு 10 மணியளவில் மதுபோதையில் பருத்தித்துறை யாழ்ப்பாண வீதியில் உறங்கியுள்ளார். இதன்போது வீதியால் வந்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது. குறித்த விபத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் அவரது சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு நேற்றைய தினம் உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.